வணக்கம் உறவுகளே. ஜோசப் விஜயன் ஆட்சியில் எங்கும் கொலை கொலை கொலை. ஜோசப் விஜய் ஆட்சியில் விக்ரமாதித்தன் கதை மாதிரி கொலைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. குற்றவாளிகளுக்கு குளிர் விட்டு போய்விட்டதா? ஒரு வகுப்பறையில் ஒரு டஃப்பான டீச்சர் இருக்கும் பொழுது மாணவர்கள் எல்லாம் அமைதியாக அடக்கமாக இருப்பார்கள். வகுப்பறைக்கு வரும் டீச்சர் கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லை என்றால் அவர் பெரிதாக கண்டுக்க மாட்டார் என்று மாணவர்கள் நினைத்து விட்டார்கள் என்றால் ரொம்பவே குழப்படி செய்வார்கள், சத்தம் போடுவார்கள், ஆர்ப்பாட்டம் செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம். அதே மாதிரித்தான் உறவுகளே, ஆட்சியில் இருப்பவர்களும் நாட்டை ஆளும் தலைவனும் ஸ்ட்ராங்கான லீடர் இல்லை என்றால் கீழே இருக்கும் குற்றவாளிகளுக்கு மேலே இருக்கும் அதிகாரிகளுக்கும் தலைவனுக்கும் எந்த விதமும் பயப்பட மாட்டார்கள். அவர்கள் தாங்கள் நினைத்ததையெல்லாம் செய்ய வழிகிட்டு விடுவார்கள். அந்த வகையில் தலைவன் எப்பொழுதும் 24 மணி நேரமும் அலர்ட்டாக இருக்க வேண்டும். நாட்டின் சட்ட ஒழுங்கு, மக்கள் தேவை, மக்கள் சேவை என்று அவன் எந்நேரமும் கண்ணுக்குள் எண்ணெய் விட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டில் ஜோசப் விஜய் அவரது வண்டி உங்களுக்கு தெரியும், 6 மணிக்கு மேல் வண்டி ஓடாது என்ற நிலைமைதான். அவருக்கு கீழுள்ள அமைச்சர்களும் வெறும் தற்கூரி கூட்டம்தான். அவர்களுக்கும் பல விடயங்கள் தெரியாதென்று கீழ்மட்டத்தில் குற்றம் புரியும் குற்றவாளிகளுக்கே தெரிந்துவிட்டது. அதனால்தான் மலைக்கு முளைக்கும் காளாங்கள் மாதிரி ஜோசப் தலைமையின் கீழ் கிடுகிடுவென குற்றவாளிகள் எல்லாம் முளைக்கிறார்கள். கொலையெல்லாம் சர்வசாதாரணமாக செய்துவிட்டு தப்பித்து விடுகிறார்கள். இது நான் வேணுமென்று சொல்லவில்லை உறவுகளே, நடக்கும் நிகழ்வுகளை அவதானித்துத்தான் சொல்லுகிறேன் உறவுகளே. கோயம்புத்தூரில் கல்லூரி மாணவன், என்ஜினியரிங் மாணவன் 20 பேரால் அடித்து கொலை. சென்னையில் +2 மாணவன் அடித்து கொலை. கரூரில் வடக்கத்திய தொழிலாளி மீது கல்லை போட்டு கொலை. காஞ்சிபுரம் திருவிழாவில் 2 பேர் அடித்து கொலை. பெண் காவலர் ஒருவர் பதவியில் இருக்கும் பொழுதே அடித்து கொலை, டியூட்டியில் இருக்கும் பொழுதே அடித்து கொலை. எண்ணற்ற காவல் நிலைய மரணங்கள், இப்படி தொடர் மரணங்களும் தொடர் கொலைகளும் நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது உறவுகளே. கூலி படைக்கும் குற்றவாளிகளுக்கும் எந்தவித பயமும் இல்லாமல் போய்விட்டது. இந்த சிஎம் மீதும் அவர் ஆட்சியின் மீதும் அவர்களுக்கு குளிர் விட்டு சென்று விட்டது என்பது உண்மைதான். ஏனென்றால் அவர்கள் தங்கள் ஆட்சியை தக்க வைப்பதிலும் எதிர்க்கட்சியில் இருக்கும் எம்எல்ஏக்களை விலை வாங்குவதிலும் கூத்தியாருடன் கொண்டாட்டம் போடுவதிலுமே பிஸியாக இருக்கிறார்களே ஒழிய குற்றங்களை தடுப்பதற்கெல்லாம் அவர்களுக்கு நேரம் இல்லை என்று குற்றவாளிகளுக்கு புரிந்துவிட்டது உறவுகளே. அதனால் அவர்களால், அதாவது ஆளும் தரப்பு ஜோசப் தரப்பால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாதென்று மமதையில்தான் இந்த ஆட்டம் எல்லாம் அவர்கள் போடுகிறார்கள். ஜோசப் விஜய் ஆட்சிக்கு பயப்பட தேவையில்லை என்ற எண்ணத்தை எப்படி ஜோசப் விஜய் இல்லாது ஆக்குவார் உறவுகளே? டஃப்பான நடவடிக்கை வேணும், சரியான காவல்துறை அதிகாரிகள் வேணும், குற்றவாளிகள் எல்லாம் உடனே கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். தேவைப்பட்டால் காவல்துறைக்கு கூடுதலான அதிகாரங்களை கூட கொடுக்கலாம். ஏனென்றால் போதை வியாபாரத்திலிருந்து கொலை செய்வது எல்லாம் சர்வசாதாரணமாக போய்விட்டது உறவுகளை. இதனால் தொடர்ந்து புதிதாக குற்றவாளிகள் முளைத்து கொண்டே இருக்க போகிறார் உறவுகளே. ஜோசப் விஜய் அவர்கள் சாட்டையை எடுத்து சுழட்டாவிட்டால் அவரது பலவீனத்தை புரிந்து கொண்ட குற்றவாளிகளுக்கு இது குதூகலமான காலமாக போய்விடும் உறவுகளே.